إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில நாட்களில் நம்மை வந்தடையவிருக்கின்ற ரமலானை நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் நமது வாழ்வில் இன்னும் ஒரு மகத்தான ரமலான் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அதற்காக அல்லாஹ் நன்மையின் சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். நன்மையிலே நாம் விரைந்து செல்வதற்கான அழகிய சூழலை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருகின்றான். எனவே நாம் எந்தளவு அதில் ஆர்வத்தோடு முன்னேறி செல்கிறோம் என்பதுதான் இங்கு நாம் நம்மிடத்திலே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானை நாம் அதில் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு என்ன வழிகாட்டல்கள்? இதில் நான் உங்களுக்கு முதல் வழிகாட்டலாக, என் அருமை சகோதரர்களே, நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனைக்கு, சுய விசாரணைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். சென்ற ரமலானில் நான் விட்ட தவறுகள் என்ன? நான் விட்ட பிழைகள் என்ன? எனக்கு நன்மைகள் செய்வதற்கு எது தடையாக இருந்தது, இடையூறாக இருந்தது? நிச்சயமாக ஒவ்வொரு மூமினும் ரமலான் முடிவுறுகின்ற போது அவரது உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு கவலைதான், நான் இன்னும் குர்ஆனை அதிகம் ஓதி இருக்கலாமே, இன்னும் நாம் நல்லமல்களில் கவனம் செலுத்தி இருக்கலாமே, இரவு வணக்கத்தில் நான் இன்னும் ஆர்வத்தோடு செயல்பட்டிருக்கலாமே, தஹஜ்ஜுடைய நேரத்தை நான் இன்னும் நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்கலாமே என்று இப்படி ஒரு கவலை அந்த ரமலானுடைய இறுதியில் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஏற்படுவதை பார்க்கின்றோம். எனவே அந்த கவலை என்பது வரவேற்கத்தக்க ஒரு கவலை. ஆனால் நாம் அந்த கவலையோடு மாத்திரம் நின்று விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்ற ரமலானில் இவ்வாறான நல்ல வாய்ப்புகள் எனக்கு தவறுவதற்கு எவைகள் காரணியாக இருந்தன, எவைகள் தடைகளாக இருந்தன, எவைகள் இடையூறாக இருந்தன, இவற்றை கொஞ்சம் நாம் பின்னோக்கி பார்த்து என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இவ்வாறு தடைகளாக இருக்கக்கூடியவைகளை நாம் தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். தடைகள் என்ன? எமது நண்பர்களா? தடைகள் இந்த சமூக வலைதளங்களா? தடைகள் இந்த தொலைக்காட்சியா? தடைகள் சினிமாக்கள், சீரியல்களா? இப்படியாக எவைகளெல்லாம் தடைகளோ
அந்த தடைகளை விட்டு நாம் தூரமாக வேண்டும். தடைகளை விட்டு நாம் பார்க்கின்றோம் சில நேரங்களில் இந்த பெருமதியான நேரங்களை, நமது பெருமதியான இந்த நேரங்களை திருடுவதற்கென்றே சிலர்கள் இருக்கிறார்கள். அவைகளை பாழ்படுத்துவதற்கென்றே சிலர் இருக்கிறார்கள். எனவே இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அவைகளையே குறைத்து கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் அவைகளையே நாம் குறைத்து என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களில், இபாதத்துகளில் தான் நாம் அதிக நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். ஆகமாக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அவற்றை குறைத்து கொள்வது. அதாவது நாம் பார்க்கின்றோம், இந்த ரமதானுடைய காலம் எந்த அளவுக்கு மாறிவிட்டதென்றால், அதாவது உணவுப் பொருள்கள் அதிகம் உணவுப் பொருட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த ரமதானுடைய ஆரம்பத்திலே வாங்குவதை பார்க்கின்றோம். வகை வகையான உணவுகள், அது இஃப்தாருடைய நேரமாக இருக்கலாம், சஹருடைய நேரமாக இருக்கலாம். அப்போ அந்த உணவை சமைப்பதை, அந்த உணவை தயாரிப்பதில் தான் அதிக நேரம் செலவிடப்படுகின்றன. அவைகளை பர்ச்சேஸ் பண்ணுறதற்காக, அவைகளை வாங்குவதற்காக நேரங்கள் அதிகம் ஒதுக்கப்படுகின்றன. சிலர் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் பாவமான விஷயங்கள் அல்லவே, இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டவைகள் தானே என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சிறந்த நேரத்தை அவர்கள் அமல்களிலே கழிப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? தவறி விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நமது நோன்பு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், அதாவது இஃப்தார் என்பதெல்லாம் ஃபங்க்ஷன்களாக, ஒவ்வொரு நாளும் என்ன இஃப்தாருடைய ஃபங்க்ஷன், இஃப்தாருடைய நிகழ்ச்சி. எனவே அதை ஏற்பாடு செய்வதற்கென்றே நிறைய நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இப்படி ஒதுக்கப்பட்டு அப்போ அந்த சிறப்பான நேரங்கள், இபாதத்துகள், நல்லமல்கள் அவைகளில் கழிவதை விட்டு என்ன செய்கின்றன? இவ்வாறான விடயங்களிலே கழிந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்கின்றோம். எனவே ஐயாமம் மஅதூதா, அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட சில நாட்கள், மிக வேகமாக அந்த நாட்கள் நகர்ந்துவிடும். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது நாம் நன்றாகவே ஒவ்வொருவரும் உணரக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த நேர காலங்கள் வேகமாக கழிந்து கொண்டிருக்கின்றன. மிக வேகமாக நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். எனவே உண்மையில் எவர் அந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டாரோ அவர் கவலைப்பட மாட்டார், கை சேதப்பட மாட்டார். ரமதான் முடிவுறுகின்ற போது உண்மையில் ஒருவர் 3 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார், அதைவிட அதிகம் ஓதி முடித்திருக்கிறார் என்றால் உண்மையில் அவருக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்? நான் அதிக நேரத்தை நன்மைத்தான் நான் கழித்தேன். எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில் நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனியாக கொஞ்சம் உட்கார்ந்து இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்பது, இந்த ரமலானை நான் நன்றாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும், எனது நேரங்களை நல்ல முறையிலே திட்டமிட்டு கொள்ள வேண்டும், அதிகமான நேரத்தை நான் அமல் இபாதத்திலே, நல்ல அமல்களிலே கழிப்பதற்கு நான் கவனம் எடுக்க வேண்டும். இதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து என்ன செய்யுங்க? கொஞ்சம் எழுதுங்க, அவைகளை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து எழுதி கொள்ளுங்கள். நான் எப்படி இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளையும் நான் கழிக்கப் போகின்றேன் என்ற இந்த ஒரு உறுதியை, இதற்கான ஒரு முக்கியத்துவம் உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். உண்மையில் யாரெல்லாம் இதில் கவனம் எடுப்பார்களோ அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக என்ன சொன்னார்கள்? அதாவது எவர் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு சான் நெருங்குகிறாரோ அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குகிறான், இல்லையா? ஒரு முலம் நெருங்கும் போது ஒரு பாகம் நெருங்குகிறான். இப்படியாக அப்ப நமது முயற்சி, அந்த படைத்த ரப்பின் பால் நமது முயற்சி எந்த அளவு இருக்கிறதோ அதைவிட அல்லாஹுடைய தௌஃபீக் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் அதைவிட அதிகம் என்ன செய்கிறான்? அருள் பாலிப்பவனாக இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். ஏனென்றால் அந்த ரமதானுடைய ஆரம்பத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஆர்வத்தோடு சில முடிவுகளை எடுத்தாலும் நாட்கள் கழிய கழிய அந்த ஆர்வம் அவ்வாறே குறைந்து விடுவதை பார்க்கின்றோம், ஆர்வம் மற்றொரு நிலை ஏற்படுவதை பார்க்கின்றோம்.
இவ்வாறு இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆர்வம் என்பது அதிகரித்து கொண்டுதான் செல்ல வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அந்த ஆர்வம் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அதே நேரத்தில் ஆர்வம் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கடைசியில் காணாமல் போய்விடவும் கூடாது. ஆர்வத்தை நாம் நிர்வகிக்கவும் வேண்டும். அதையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இன்றைய நாட்களில் நம் ஒவ்வொருவருடைய தலையாய பிரார்த்தனையாக எது இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ் சிறப்பு மிக ரமலானை எனக்கு அடையச் செய்வாயாக. அந்த ரமலானை அடைந்து அந்த ரமலானில் நல்லமல்களை கடமையான நோன்பை நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கி குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி சதகாக்கள் தான தர்மங்கள் செய்து இவ்வாறு எவைகளெல்லாம் நல்லமல்களோ அந்த நல்லமல்களை எல்லாம் செய்து இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும், உனது பொருத்தத்தை பெற்று ஒரு அடியானாக மாற வேண்டும். அதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, அருள் செய்வாயாக. இந்த துஆவை நாம் தலையாய துஆவாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம சுஜூதில், நம்ம தஹஜ்ஜுதில் அதிகம் அதிகம் இவ்வாறு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திப்பதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? தௌஃபீக் செய்வான், அருள் பாலிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தபரானியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது தாபீன்களில் மக்ஹூல் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவர் எப்படி துஆ செய்வார் என்று சொன்னால், அல்லாஹும்ம சல்லிம் நீலி ரமலான் வசல்லிம் ரமலான் அலி வதசல்லம்ஹு மின்னி முத்தகப்பலா என்று அவர்கள் துஆ செய்வார்கள். இப்போ ரமலானை நான் அடைந்து கொள்வதற்கும், ரமலானை நான் அடைந்து கொள்வது என்றால் அதை நல்ல முறையில் அடைந்து ரமலானை நீ என்னிடம் ஒப்படைப்பாயாக என்ன, ரமலானை நாம் உயிரோடு ரமலானை அடைந்து அதில் செய்யக்கூடிய அமல்களும் உன்னிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் தபரானில். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்விடத்திலே தூய உள்ளத்தோடு துஆ செய்வது எப்படி? ஆசையோடும் ஆர்வத்தோடும் நான் இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மை சூழ பல எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். எப்படி இந்த முஸ்லீம்களை இந்த ரமலானுடைய காலத்திலே அமல் செய்ய விடாமல் தடுக்கலாம். இவ்வாறான மோசமான திருடர்கள் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? அதாவது சிலர்கள் சில அந்த கிரிக்கெட் போட்டிகள் என்று வருகின்ற போது அவைகளில் மூழ்கி விடுவார்கள். அந்த ஐபிஎல் அல்லது இப்படி ஒவ்வொன்றாக என்ன செய்யும்? இந்த ரமலானுடைய காலத்தில் இதில் நேரங்களை கழிக்கக்கூடியவர்கள். அதே போன்று சினிமாக்கள், சீரியல்கள் என்று சொல்லி, சோசியல் மீடியாக்கள் என்று சொல்லி அதில் நேரம் போவதே தெரியாது என்கின்ற அளவுக்கு என்ன செய்து அந்த பெருமதியான நேரங்கள் வீணாகி விடுவதையெல்லாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. இவைகளுக்கு இடமளிக்காமல் நாம் ஆகுமான விஷயங்களையே குறைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் உணவுக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தையே குறைத்து கொள்ள வேண்டும். உணவுக்கு நாம் ஒதுக்கக்கூடிய நேரத்தையே குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு உற்சாகம், இபாதத்தில் ஒரு உற்சாகம், அதிலும் குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த உணவை எந்த அளவு மிக சுருக்கமாக அந்த உணவை ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால், நமது இரவு வணக்கத்துக்கு தடை இல்லாமல், நமது இரவு தொழுகைக்கு அது சோர்வை ஏற்படுத்தி விடக்கூடாது. என்ன செய்கிறாங்க? பலர் இஃப்தாருடைய நேரத்தில் என்ன செய்கிறாங்க? வயிறு முட்டை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதனால் அவங்களோட இரவு தொழுகை எந்த அளவுக்கு, இஷாவை கூட அவர்களால் உற்சாகமாக தொழ முடியாத ஒரு நிலை, இரவு வணக்கத்தில் உற்சாகமின்மை, சோர்வு. இது என்ன செய்து உணவின் மூலம் இவ்வாறான நிலைகள் உருவாகின்றன. இப்போ நாம் உணவை என்ன செய்ய வேண்டும்? அளவோடு மிக குறைவாக எடுத்துக்கொள்வது. ஃபஜ்ருடைய அதான் வரை உண்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே நாம் இஃப்தாருடைய நேரத்தில் இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். என்ன, எனது இபாதத்துகளுக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நான் உணவை எடுக்கக்கூடாது என்றா. நீங்க பாருங்க, ஒரு நாள் அந்த
இரவு தொழுகை ஒருவருக்கு தவறி விடுகின்ற போது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தவறுவதை பார்க்கிறோம். அடுத்த ரமதானில் பார்த்து கொள்வோம் என்ற ஒரு நிலைக்கு அவர் சென்று விடுகின்ற மோசமான நிலைகள் உருவாகின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, பிரார்த்திப்பது, அதே போன்று நாம் ரமதானை அடைவதற்கு முன்னால எமது பாவங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு நாம் தௌபா செய்வது, நமது எல்லா பாவங்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் நமது பாவங்கள் நன்மைகளுக்கு தடையாக இருக்கும். நாம் நன்மைகளை, இபாதத்துகளை உற்சாகத்தோடு செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றுதான் பாவங்கள். எனவே நாம் பாவங்களுக்குரிய தௌபாவை ரமலானில் வைத்துக் கொள்வோம், 27வது நோம்பிலே வைத்துக் கொள்வோம், அல்லது ரமலானில் செய்யக்கூடிய உம்ராவிலே வைத்துக் கொள்வோம் என்று இப்படி தள்ளி போடாதீர்கள். என்ன செய்யணும்? ரமலானை அடைவதற்கு முன்னால் நாம் பாவங்களிலிருந்து தூய்மையாகி நான் ஒரு தூய்மையான நிலையில் நான் ரமலானை அடைய வேண்டும். ஏனென்றால் எனது பாவங்கள் எனது நன்மைகளுக்கு தடையாக ஆகிவிடக்கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, தூய்மையான உள்ளத்தோடு ஒரு தூய்மையான தௌபாவாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவங்களை விட்டு மீளுங்கள், பரிசுத்தமாகுங்கள். ரமலானுக்கு முன்னால் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ரமலானில் முன் சென்ற நல்லோர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், எப்படியெல்லாம் தங்களை இபாதத்தில் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்ற அந்த வரலாறுகளை கொஞ்சம் படித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். எப்படியெல்லாம் இமாம்கள் இதிலே கவனம் எடுத்தார்கள் என்றத. அதாவது 3 நாட்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு கொடுத்த குறைந்த காலம். ஆனால் ரமலானுடைய காலம் என்பது சிறப்பான காலம் என்ற அடிப்படையிலே அதைவிட அதிகம் இமாம்கள் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அது சிறப்பான காலம் என்ற அடிப்படையில். எனவே இந்த சட்டத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சிறப்பான காலம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸில நன்றாக விளங்கிய அறிஞர்கள் தான் அவர்கள். எனவே அவங்க எதை விளங்கினாங்க? இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சொன்ன ஒன்று, ஆனால் சிறப்பான காலங்கள் என்று வருகின்ற போது அதில் நாம் அதிகம் ஓதி என்ன செய்யலாம்? இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக மாறலாம். எனவே இவ்வாறான சிறந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் ரமலான்ல எப்படி தங்களை மாற்றிக்கொண்டார்கள், ரமலானை எப்படி கழித்தார்கள் என்றவற்றை நாம் படிக்க வேண்டும். படித்து நாம் நமக்குள் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நாம் நம்மை அதற்கு உண்மையாகவே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானுக்காக நாம் ஒரு உண்மையான ஒரு திட்டமிடலும் தயாரிப்பும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மை நாம் நல்ல முறையிலே தயார்படுத்தி கொள்ளுதல், அதற்காக நாம் நன்றாக திட்டமிட்டுக் கொள்ளுதல். எப்படி நமது உலக காரியங்களை எல்லாம் நாம் திட்டமிடுகிறோம், உலக காரியங்களை எப்படியெல்லாம், ஒரு பிரயாணமாக இருந்தால் அந்த பிரயாணத்தை எப்படி திட்டமிடுகிறோம், குடும்பத்தோடு நாம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறோமா, அதை எப்படி திட்டமிடுகிறோம், வீட்டில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா, அதை எப்படி நாம் திட்டமிடுகிறோம். இவைகளையெல்லாம் விட பல மடங்கு எதை திட்டமிட வேண்டும்? நமது தீன், நமது மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ செய்தார்? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி என்று தான் துஆ செய்தார். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, அல்லாஹ் எனக்காக எனது தீனை நீ சீராக்குவாயாக. ஹுவ இஸ்மத்து அம்ரி, அதுதான் எனது காரியத்தில் என்னது? பாதுகாப்பு. தீன் அதுதான் என்னது? எனது காரியத்தில் பாதுகாப்பு. இப்போ நாங்கள் தீனை பாதுகாத்தால் தான் நாம் பாதுகாக்கப்படுவோம், இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இதில் நன்றாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும். நமது காரியங்களில் எவற்றையெல்லாம் நாம் முன்னரே செய்து முடிக்க முடியுமோ, நாம் சில பிரயாணங்களை திட்டமிட்டிருப்போம், அதை ரமலானுக்கு முன்னரே நாம் முடித்துக் கொள்வது, அல்லது ரமலானுக்கு பிறகு தள்ளி போடுவது, இப்படி நமது உலக விஷயங்களை, உலக காரியங்களை எவற்றையெல்லாம் நாம் முற்படுத்த முடியுமோ, பிற்படுத்த முடியுமோ, அவைகளையெல்லாம் நாம் அவ்வாறு செய்து கொள்வது. ஏன்? ரமலானை நாம் முழுமையாக எந்த அளவு நான் இபாதத்தில் கழிக்க முடியும், அதில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது, அதில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, ஒருவன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்காக அவன் சுஜூதிலே வீழ்ந்து கிடந்தாலும் நாளை மறுமையில், உண்மையில் அந்த நாளை மறுமையுடைய பாக்கியங்களை பார்க்கும்போது நிச்சயமாக அவன் கை செய்தப்படத்தான் போகிறான். அவ்வளவு அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகளை நாம் அடைவதாக இருந்தால்
நாம் நல்லமல்கள் இபாதத்துகளின் மூலம்தான் அதை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே ரமலான் என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது உறுதியான ஒரு நீயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உறுதியான ஒரு நீயத்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வல் அஸீமத ஃபிர் ருஷ்த் என்ற ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறான். எனவே நாம் உறுதி, இந்த மார்க்க விஷயங்கள்ல சும்மா அலட்சியமாக இல்லாமல் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு நான் இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அதை நான் எவ்வளவு பெருமதியாக இறை நெருக்கத்தை பெறக்கூடிய விதத்திலே கழிக்க முடியுமோ அதில் நான் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய விஷயங்கள்ல எந்த அலட்சியமும் செய்யக்கூடாது. உபரியான வணக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல் குர்ஆனோடு அதிகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இரவு வணக்கத்தில் ஒரு அதிகமான ஒரு தொடர்பு. இப்படியாக என் அருமை சகோதரர்களே, ரமலானை நாம் நன்றாக நாம் என்ன செய்வது, நாம் திட்டமிட்டுக் கொள்வது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சுவனத்தின் வாயில்களை எல்லாம் திறக்குகிறான் என்றால் சுவனத்துடைய ஒவ்வொரு வாயில்களும் இபாதத்துகள் தான். தொழுகை என்ற வாயில், சதகா என்ற வாயில், ஜிஹாத் என்ற வாயில், ரையான் என்ற வாயில், இப்படியாக இபாதத்துகளுடைய வாயில்கள் தான். அந்த இபாதத்துகளின் மூலம்தான் அந்த வாயில்கள் நமக்காக திறக்கப்படும். எல்லா வாயில்களும் நமக்காக திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எல்லா வாயில்களிலும் ஊடாக நாம் அழைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எல்லா இபாதத்துகளிலும் நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாம் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இபாதத்துல நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் போய் என்ன நாம் செய்யக்கூடிய இபாதத்தை பாழ்படுத்தக்கூடியவர்களோடு போய் உட்காரக்கூடாது. அப்படியானவர்களோடு உட்கார்ந்தால், நீங்க ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் சில விளையாட்டுகளும் வந்துவிடும். நீங்க பார்க்கலாம், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் சில விளையாட்டுகளும் வந்துவிடும். என்ன செய்வாங்க, டாம் என்று சொல்லி இழுப்பார்கள், அதே போன்று காட்ஸ் என்று, இப்படியாக இதுல தான் கழித்து கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்கள், இப்படி வீணான விஷயங்கள்ல அந்த நேரங்களை கழித்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று பார்க்கலாம், அதாவது எச்சிலை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த எச்சிலை கூட துப்பி கொண்டு இருப்பாங்க. அந்த அளவு என்ன நோன்பை பாதுகாக்க வேண்டும் என்று பேணுதலாக உள்ளவர்கள் சகோதரிகள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க பிறரை பற்றி தாராளமாக புறம் பேசுவார்கள், பிறரை பற்றி புறம் பேசுவார்கள், பொய் பேசுவார்கள், அதே போன்று அநாகரீகமாக நடப்பார்கள். இதெல்லாம் நோன்புடைய என்ன செய்யும், அந்த நன்மைகளை பாழ்படுத்தக்கூடிய விடயங்கள், நன்மைகளை குறைக்கக்கூடிய விடயங்கள். எனவே இப்படி எச்சிலே கூட விழுங்கக்கூடாது என்று பேணுதலாக உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, 2 பேர் 3 பேர் கூடிட்டாங்கன்னா அடுத்தவங்களை பற்றி தாராளமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். இது என்ன செய்யும், அந்த அமலை பாழ்படுத்தக்கூடிய விஷயங்கள். எனவே இவைகளில், அதாவது எப்படி நாம் நோன்பை முறிக்கக்கூடிய இவ்வாறான விஷயங்கள்ல அவைகள் என் மூலம் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். அதே போன்றுதான் இவைகள், போய் பேசுவது, அதே போன்று பிறரை பற்றி கோல் சொல்வது, புறம் பேசுவது, பொய்யாக நடந்து கொள்வது என்ற இப்படியானவைகளிலிருந்து நமது நோன்பை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலானுடைய காலத்தில் நமது நேரங்களை திருடக்கூடிய பாழ்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பிறரோடு தொலைபேசியில தொடர்பு கொள்றோமா, அது கூட நாம் அந்த தேவையான விஷயத்தை மாத்திரம் பேசி நாம் முடித்துக் கொள்வது. நாம் என்ன செய்வது, நம்மை இபாதத்தில் அமல்கள்ல நம்மை ஆர்வப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு கவனம் இருக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. ஏனைய மாதங்களை போன்று ஒரு மாதம் ரமலான் என்று எண்ணி விடாதீர்கள். இது மிகச் சிறப்பான மாதம். அல்லாஹ் நமக்காக நாளை மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் ரமலானை இவ்வாறு நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்காக ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். அதற்கான ஒரு திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்வோம். வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குடும்ப தலைவன், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து நாம் என்ன செய்வோம், நன்றாக இதை திட்டமிட்டு நாம் நன்றாக ஒரு குடும்பமாக இதை எவ்வாறு நாம் ரமலானை வெற்றிகரமாக ஆக்கலாம் என்பதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.